அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி மூலமா வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அஃபீஷியல் அப்டேட்டையும் நம்ம அனைவருக்கும் ப்ராப்பரா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அது உங்க அனைவருக்குமே தெரியும். ஒரு மேட்ரு அஃபீஷியலா வந்தா தான் நம்ம வீடியோவ அப்லோட் பண்றோம். அதுல நம்ம அப்லோட் பண்றதில்ல. இப்ப நான் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவானது கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல்ல நான் இன்டர்வியூ போஸ்ட்டா கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் வெளியான ஒரு அறிவிப்பு. உங்களுக்கே தெரியும். இந்த அறிவிப்புல பேப்பர் 1 எக்ஸாம் நடந்து முடிந்து, பேப்பர் 2 இப்பதான் சர்வே நடந்து முடிஞ்சுச்சு. ஃபீல்டு சர்வேயருக்கு, டிராஃப்ட்ஸ்மேனுக்கு. அதுல பார்த்தீங்க அப்டின்னா, இந்த அறிவிப்பு வெளியான போது பல்வேறு பணிகளுக்கான அந்த அறிவிப்புல மொத்தம் எத்தன போஸ்ட் வெளியிட்டாங்க அப்டின்னா, இந்த அறிவிப்பு வெளியான போது மொத்த போஸ்ட் எண்ணிக்கை வந்து 861. 861 போஸ்ட் இந்த கால்ஃபர் பண்ணும்போது வெளியிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த அறிவிப்புல திரும்ப போஸ்ட் என்ன பண்ணாங்க, இன்கிரீஸ் பண்ணி வெளியிட்டாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, 861 போஸ்ட்டோட இந்த மேற்கொண்டு சில போஸ்ட்ட வந்து அவங்க ஆட் பண்ணாங்க. 38 போஸ்ட்ட வந்து அவங்க ஆட் பண்ணாங்க. இப்ப 861 அப்புறம் வந்து நம்மளுடைய 27/11 போன வருஷம் 27/11 அன்னைக்கு 38 போஸ்ட்ட வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு வெளியான அந்த அறிவிப்புல மேற்கொண்டு 1029 போஸ்ட் என்ன பண்றாங்க அவங்க ஆட் பண்றாங்க. 1029 போஸ்ட்ட ஆட் பண்ணி, ஏற்கனவே இந்த அறிவிப்பு வெளியான 13 ஆகஸ்ட் அன்னைக்கு 861 போஸ்ட்டும், 27/11 அன்னைக்கு 38 போஸ்ட்டும், இன்னைக்கு 1029 போஸ்ட் வெளியிட்டு மொத்தம் பார்த்தீங்க அப்டின்னா, 1928 போஸ்ட்டுக்கான அறிவிப்ப வெளியிட்டிருக்காங்க. இது வந்து எவ்வளவு பெரிய இதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வெளியான இந்த அறிவிப்புல அவங்க இதான் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்னென்ன போஸ்ட் அவங்க அதிகமாக்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம ப்ரீவியஸா நம்ம அடுத்து பார்க்கலாம். இதுதான் அதனுடைய அறிவிப்பு. சீரியல் நம்பர் 1 இந்த அறிவிப்பு வெளியான அன்னைக்கு 861 போஸ்ட். அடுத்து 27/11ல 38 போஸ்ட். 31/1ல 1029 போஸ்ட் என்ன பண்றாங்க அதிகரிச்சு அவங்க ஆர்டர் வெளியிட்டிருக்காங்க. இது உண்மையிலேயே மிக மிக ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா 1028 போஸ்ட்ங்கிறது இந்த எக்ஸாம்ல எல்லாத்துக்குமே ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது என்னென்ன போஸ்ட்ட இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, இந்த அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆபிசர் இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா 110 போஸ்ட்டும், சர்வே டிபார்ட்மெண்ட்ல டிராஃப்ட்ஸ்மேன் போஸ்ட் ஒவ்வொரு மாவட்ட வாரியா வெளியிட்டிருக்காங்க. இந்த கடலூர், தர்மபுரின்னு சொல்லி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸா பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுடைய டிராஃப்ட்ஸ்மேன் போஸ்ட் வந்து அரியலூர்ல வந்து 4 போஸ்ட், செங்கல்பட்டுல வந்து 2 போஸ்ட், அப்புறம் வந்து சென்னையில பார்த்தீங்கன்னா 14 போஸ்ட், கோயம்புத்தூர்ல 13 போஸ்ட், அப்புறம் நம்மளுடைய சென்னை சிஎஸ்ஓ ஆபீஸ்ல 14 போஸ்ட், நம்மளுடைய கடலூர் மாவட்டத்துல 9 போஸ்ட், தர்மபுரியில 6 போஸ்ட், திண்டுக்கல்ல 6 போஸ்ட், ஈரோடுல 6 போஸ்ட், கள்ளக்குறிச்சியில 3 போஸ்ட், கன்னியாகுமரியில 3 போஸ்ட், கிருஷ்ணகிரியில 12 போஸ்ட், மதுரையில 4 போஸ்ட், மயிலாடுதுறையில 5 போஸ்ட், நாகப்பட்டினத்துல 4 போஸ்ட், நாமக்கல்ல 7 போஸ்ட், பெரம்பலூர்ல 2 போஸ்ட், புதுக்கோட்டையில 7 போஸ்ட், ராமநாதபுரத்துல 12 போஸ்ட், ராணிப்பேட்டையில 4 போஸ்ட், சேலம்ல 9 போஸ்ட், சிவகங்கையில 8 போஸ்ட், தஞ்சாவூர்ல 8 போஸ்ட், தென்காசியில 4, தேனியில வந்து 5 போஸ்ட், திருநெல்வேலியில 2 போஸ்ட், திருவள்ளூர்ல 12 போஸ்ட், திருவண்ணாமலையில 6 போஸ்ட், திருவாரூர்ல 11 போஸ்ட், தூத்துக்குடியில 10 போஸ்ட், திருச்சிராப்பள்ளியில 9 போஸ்ட், திருப்பட்டூர்ல 4 போஸ்ட், திருப்பூர்ல 11 போஸ்ட், வேலூர்ல 4 போஸ்ட், விழுப்புரத்துல 5 போஸ்ட், விருதுநகர்ல 14 போஸ்ட், அப்புறம் நம்மளுடைய தமிழ்நாடு அர்பன் ஹெல்ப்டே டிபார்ட்மெண்ட்ல அதுல பார்த்தீங்கன்னா, நம்மளோட தமிழ்நாடு முழுவதும் 24 போஸ்ட் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. அதே மாரி ஃபீல்டு சர்வேயில அரியலூர்ல 8 போஸ்ட், செங்கல்பட்டுல 2, சென்னையில 5, கோயம்புத்தூர்ல 7, கடலூர்ல வந்து பார்த்தீங்கன்னா 49 சர்வேயர் போஸ்ட், தர்மபுரியில வந்து 5 போஸ்ட், திண்டுக்கல்ல 21 போஸ்ட், ஈரோட்டுல 13 போஸ்ட், காஞ்சிபுரத்துல 24 போஸ்ட், கள்ளக்குறிச்சியில 15 போஸ்ட், கன்னியாகுமரியில 9 போஸ்ட், கரூர்ல 7 போஸ்ட்,
கிருஷ்ணகிரியில 5 போஸ்ட், மதுரையில 15 போஸ்ட், மயிலாடுதுறையில 15 போஸ்ட், நாகப்பட்டினத்தில 16 போஸ்ட், நாமக்கல்ல 15 போஸ்ட், பெரம்பலூர்ல 4 போஸ்ட், புதுக்கோட்டையில 33 போஸ்ட், ராமநாதபுரத்துல 30 போஸ்ட், ராணிப்பேட்டையில 14 போஸ்ட், சேலம்ல 22 போஸ்ட், சிவகங்கையில 32 போஸ்ட், தஞ்சாவூர்ல 45 போஸ்ட், நீலகிரியில 21 போஸ்ட், தென்காசில 22 போஸ்ட், திருநெல்வேலியில 27 போஸ்ட், திருவள்ளூர்ல 45 போஸ்ட், திருவண்ணாமலையில 55 போஸ்ட், திருவாரூர்ல 17 போஸ்ட், தூத்துக்குடியில 34 போஸ்ட், திருச்சிராப்பள்ளியில 32 போஸ்ட், திருப்பூர்ல 24 போஸ்ட், வேலூர்ல பார்த்தீங்கன்னா 16 போஸ்ட், விழுப்புரத்துல 29 போஸ்ட், விருதுநகர்ல 28 போஸ்ட். அப்புறம் நம்ம இதெல்லாம் வந்து சர்வே டிபார்ட்மெண்ட்ல. அடுத்து நம்மளுடைய பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்ல வாட்டர் ரிசோர்ஸ்ல ஜேடிஓ போஸ்ட் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா 135 போஸ்ட் இருக்கு. அதுவே ஹைவேஸ்ல பார்த்தீங்கன்னா, ஹைவேஸ்ல ஏடிஓ போஸ்ட் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுமைக்கும் 100 போஸ்ட் இருக்கு. அப்புறம் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட்ல தமிழ்நாடு முழுவதும் 1 போஸ்ட். அடுத்து ஃபிஷரீஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர்ல ஜேஇ போஸ்ட் 2 போஸ்ட். அடுத்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேடுல பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் முழுக்க 56 போஸ்ட். அடுத்து ஓவர்சீர் ஜேடிஓ எதுலன்னா ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல அதுல பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு முழுவதும் இதே மாரி 1 போஸ்ட் 2 போஸ்ட்டா இருக்கு. அடுத்து நம்மளுடைய பிளானிங் அசிஸ்டன்ட் கிரேடு பி அது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் 5 போஸ்ட் இருக்கு. சர்வேயர் தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் டிபார்ட்மெண்ட்ல அதுல வந்துன்னா அதுல 12 போஸ்ட். சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன் அது பார்த்தீங்கன்னா, ஒரே 1 போஸ்ட். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிவில் அது பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு முழுவதும் 58 போஸ்ட். அதே மாரி எலக்ட்ரிக்கல் 7 போஸ்ட். அப்புறம் வந்து நம்ம ஆவின்ல உள்ள தமிழ்நாடு கோஆப்பரேட்டிவ்ல மில்க் பார்த்தீங்கன்னா, மில்க் புரொடக்ஷன் லிமிடெட்ல பாய்லர் போஸ்ட் 4, டெக்னீஷியன் ரெஃப்ரிஜரேஷன் போஸ்ட் 1, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மென்ட் ஆஃப் லிமிடெட்ல 7 போஸ்ட்ன்னு மொத்தம் 1636 போஸ்ட் இருக்கு. இதுல 1636 போஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்ப அதிகமாக்கி இவங்க இப்ப ஆணையிட்டு இருக்காங்க. அப்ப 1636 போஸ்ட். ஸோ நம்ம இப்ப பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஒவ்வொரு போஸ்ட்டும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு கம்யூனிட்டில வருது அப்படிங்கிற அந்த ஒரு இதை என்ன பண்றாங்க இவங்க 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 வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப வெளியான அறிவிப்பு. இன்னைக்கு வெளியான என்னென்ன போஸ்ட்லாம் பாருங்க அவங்க போட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் டிபார்ட்மெண்ட்ல 5 போஸ்ட். பிளானிங் அசிஸ்டன்ட் கிரேட் பில. அடுத்து டிரான்ஸ்போர்ட் அண்ட் ரோடு சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 போஸ்ட் 56 போஸ்ட். அடுத்து பிடபிள்யூடில வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஜேடிஓ சிவில் பார்த்தீங்கன்னா 135 போஸ்ட். அடுத்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல ஜேடிஓ போஸ்ட் 100 போஸ்ட். அடுத்து அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆபீசர் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல 110 போஸ்ட். அடுத்து நம்மளுடைய சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட்ல டிராஃப்ட்ஸ்மேன் போஸ்ட் 259 போஸ்ட்டும், ஃபீல்டு சர்வேயர் போஸ்ட் 725 போஸ்ட் இருக்கு. அடுத்து தமிழ்நாடு கோஆப்பரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் லிமிடெட்ல நம்மளுடைய டெக்னீசியன் பாய்லர்ல 1 போஸ்ட்டும், டெக்னீசியன் ரெஃப்ரிஜரேஷன்ல 1 போஸ்ட் இருக்கு. அடுத்து தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட்ல 7 போஸ்ட் இருக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ல. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஜேஇ போஸ்ட் இதே மாரி இதே லெவல்ல உள்ள போஸ்ட். ஓகேங்களா? ஜேஇ, ஜேடிஓ நம்மளுடைய ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தோம் இல்லையா? இந்த ஜேஇ, ஜேடிஓ போஸ்ட் அதுவும் போட்டிருக்காங்க. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் இவ்வளவு போஸ்ட் அப்படின்னு தான் நம்ம கீழ பார்த்திருக்கோம். இதுக்கு ஒவ்வொன்னுக்கும் என்ன தகுதி அப்படின்னு அவங்க கீழ போட்டிருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா, ஜேஇக்கு டிப்ளமோ சிவிலு, ஜேடிஓக்கு டிப்ளமோ சிவிலு, ஓவர்சீருக்கு டிப்ளமோ சிவிலு, சர்வே கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிப்ளமோ சிவிலு, சர்வேயருக்கு பாருங்க டிப்ளமோ இன் சிவில் அல்லது ஐடிஐ அல்லது ஆர்மி இந்த மாதிரி அல்லது போட்டனால தான் இந்த மாதிரியே போட்டிருந்தாங்கன்னா போட்டிருந்தாங்கன்னா எந்த ஒரு மாற்றம் இருக்காது. இந்த மாதிரி அல்லதுன்னு போட போய் தான்
சர்வேயரில் வந்து ஐடிஐ, டிப்ளமோ, பி எல்லாமே தராங்க. அடுத்து டிராஃப்ட்மேன் பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ, அதுவும் டிப்ளமோ சிவில் தான். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டிப்ளமோ சிவில். ட்ரிபிள் இக்கு மட்டும் தான் டிப்ளமோ, ட்ரிபிள் இ. மத்த எல்லா போஸ்ட்டுக்குமே சிவில் வந்து எலிஜிபிள் தான். ஸோ, மொத்தம் பார்த்தீங்கன்னா, 1928 போஸ்ட்ட வந்து என்ன பண்ணிட்டாங்க, இப்ப அத மாத்திருக்காங்க. ஸோ, எக்ஸாம் எழுதுன எல்லாருக்குமே இது ஒரு அந்த நல்ல ஒரு இது. ஓகேங்களா? 1000 போஸ்ட் அதிகமா நமக்கு வருது இல்லைங்களா? ஸோ, நல்ல வாய்ப்பு தான். ஸோ, டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த மாரி பண்ணது ரொம்ப நல்லது. இன்னும் போஸ்டிங் அதிகமா நல்லது தான். நோட்டிஃபிகேஷன்ல வெளியான போஸ்ட்ட விட, ஒரு போஸ்ட் எக்ஸ்ட்ரா வந்தாலும் நமக்கு பெனிஃபிட் தான். ஸோ, அந்த அளவுல நம்ம டிஎன்பிஎஸ்சிய பாராட்டியே ஆகலாம். தேங்க் யூ.